உங்களை பற்றி ஒரு கவிதை. என்ன படிக்க கேளு. டெங்குவை பரப்புவது கொசு, ஜிபி முத்து குண்டியில் வருவது மஸ்ட் மஸ்ட் ப்ரோ. இந்த வருஷம் படிச்சல மஸ்ட் கவிதை தான் ப்ரோ. நீ இல்லாத அப்பாவான எங்கள் அன்பு தலைவர் உங்கள் சாமான் வயது, நிறம், பெயர், உயரம் மற்றும் வெயிட் எவ்வளவு என்று கூறவும். 100 கிலோ இருக்கு. நேரம் வந்து இருக்கு. கீழே 2 கிடக்கு. உயரம் 100 அடி. ஆமா, தூக்கி தோலதான் போட்டிருக்கோம். ஆமா, 100 அடி. பின்னாடி ஆனந்த் வருவான், மணி வருவான். அவன் தோல்ல 2 சுத்து கொரோனா வேகமாக பரவுகிறது. கொரோனா நிவாரண நிதியாக உங்கள் ஜாமானை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஊரில் கொடிக்கம்பம் இல்லை. உங்கள் கம்பத்தை கடனாக தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேயில போவான் இல்ல, கொடிக்கம்பன்னு ஒரு புனிதமான இதுல அது இப்ப அசிமா போடாதுல பண்ணி பேயில பாரு. பாரு புதுசு எடுத்து தொடச்சு அனுப்பியிருக்கான். இந்த மாதிரிலாம் அழுக்கு மாஸ்க் போட்டாதான் கொரோனா பக்கத்துல வராது. நாத்தத்துக்கு எவன் சொன்ன உனக்கு? நானே சொல்றேன். எல்லாரும் பாத்துட்டாங்க. இப்படி போகுது ஒரு மாதிரி. எல்லாத்துக்கும் 2 கிடக்கு, இங்க 3 கிடக்கு. அது வந்து ஒரு ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்க, மாங்காய் மாம்பழம் சாப்பிட்டு இருப்பாங்க. போவான். சி படத்தை பாரு. ஆயிரத்து தலைவரே, 1000 சாப்பிடணுமா? ஏன் நீ டெய்லி வீட்டுல 1000 சாப்பிடுறிய நீ? தலைவரே ஜாமானுக்கு இந்த வண்டி ஊச்சு போயில. ஐயோ, உள்ள போயிட்டு உள்ள போகுது. செய்ய வண்டி நாத்த வண்டில அது அண்ணா இருக்கு. எங்க காலத்துக்கு நல்லதா இருக்கு. காலத்துக்கு கொடையும் பாருங்க, கொடைஞ்சோன்னு உங்களுக்கு தெரியும். மணி காத்தடி பறந்து வரத பிடிக்க வேண்டியதானே? பறந்ததுக்கு அப்புறம் நான் எங்க போய் பிடிக்க? மணி அண்ணா படிக்கவும். மணி என்ன படிக்கணுமா? படியா நீ படி. படத்தை தான் முதல்ல பார்க்கலாம். படத்துக்கு இப்படி இருக்கு பாரு. இப்படி நிக்கும். தலைவர் தானே இட்லி துணை. தலைவரை வீட்டில் எல்லாரும் நலமா இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு கவிதை. தலைவர் உடன்குடி தங்கம். இந்த வண்டி தான் போகுது. தலைவர் உடன்குடி தங்கம். அவருக்கு கீழே 20 அடி ஜாமம். 4+4 8. தலைவர் இட்லியை தட்டு. 5+5 10. தலைவர் குத்து. சொல்லு குத்துவோம் சொல்லு. நமக்கு தான் போட்டிருக்கான். ஆக்ரோஷமா இருக்கு. உங்க பேரோட படிக்கணும். மணி என்ன உங்க மணி சவுண்டா அடிக்குமான்னு கேட்கான். மணிக்கு மணி பிடிச்சு ஆடு சூப்பரா இருக்கும். எங்க கோவிலுக்கு தானம் பண்ணுங்க. பண்ண சொல்றேன். ஐயா கணேசன் நலமா இருக்காரா? இருக்காரு. அவரை கேட்டதா சொல்லுங்க. இப்படிக்கு கோவை டிக்கிலோனா எங்க கிட்ட வேணா பாய்ஸ் அனுப்பின திரு முத்துமாரி செல்வம் கோகிலா தம்பதியா? ஆமா. 8/11 கே கடப்பாறை கணேசன் நகர், ஆலங்குளம், 6,28,851 தென்காசி மாவட்டம். இல்ல கோகிலா தம்பி நான் ஒரு நல்ல குடும்ப ரெட்டரான்னு பார்த்தா நீ கடப்பாறை கணேசன் போட்டிருக்கா? ஆமா, 8/11 கடப்பாறை கணேசன் நகர். கண்டிப்பா கால் செய்யும். கண்டிப்பா பண்றேன். கால் பண்றேன் உங்களுக்கு. கால் பண்ண அடுத்த நம்பரை போட்டு விட்டுறது, அதுக்கு மாட்டி விட்டுறது எங்களுக்கு. அம்மா இல்ல உனக்கு வேலை மாதிரி இல்ல பண்ணி பையன் எப்படி விடுக்காம இது முன்னாடி தெரியாம ஒரு ஆக்டிங்ல பண்ணி விட்டேன். அதை இன்னும் எடுத்துட்டு இன்னும் போடுறான். இப்படி ஹரி தம்பி கடப்பாறை கணேசன், கடப்பாறை துணை, கடப்பாறை கணேசன். உனக்கு கடப்பாறை உனக்கு நைட்டு 12 மணி துணை போறோம். என்ன பொறுத்தீரி தலைவரை இந்த லெட்டரை படிக்க விட்டால் உங்களை இட்லியிலே சட்னியும் தின்றுவேன், ஊற்றி சாப்பிடு விடுவேன். சாப்பிடு சட்னியும் தின்னு
இது என்னது வத்தப்பொடி மற்றபடி உன் வாயில போடு மற்றபடி வாயங்க மற்றபடி சாப்பிட விடுவேன் சாப்பிடு தலைவரே நீங்கள் தரைக்குறைவாக திட்டுவது எங்களுக்கு மன உளைச்சலை இருக்கு. அப்ப நீ மட்டும் வந்து இந்த அசிங்கமா படம் மட்டும் எப்படி இருக்கு எங்களுக்கு மன உளைச்சலா இருக்கா. என்னது குதூகலமா இருக்குங்க. இது பாம்புனே நீ படி மாறி இருக்கா. சட்னி ஊத்தி சாப்பிடுவேன். எங்கள் தலைவி திட்டு எங்கள் மனசு உளைச்சலை இது உண்டாகிறது. அவங்க திட்டுறது மனசு உளைச்சல் உண்டாகிறது தான். அப்படியா? நீங்கள் திட்டினால் உங்கள் ஜாமான் வெடி வைத்து தகர்த்து மட்டும் ஆனந்தனனுக்கு ஒரு வேண்டுகோள். இரவு தூங்குமோ தலைவர் இதை வந்து கல்ல போட்டு கொண்டுருங்க. இல்ல மேல போட்டு நசுக்கி கொண்டுருங்க. பாம்படிச்சு கொள்ளுவோம்ல. சரி கொள்ளுங்க. அதே சொல்லு. அதே இளவரசியா இருக்குன்னு பாருங்க. இப்படி செய்தால் உங்களுக்கு டேஷ் போன்ற நல்ல குடும்ப பெண் கிடைப்பார்கள். அந்த இது வந்து நான் கோடு போட்டேன். அதுல நீங்க என்ன பேர் போடணுமோ நீங்க போட்டுக்கோங்க. அந்த மாதிரி குடும்பம் பொண்ணு பின்பக்கத்தில் 2